சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆயிரும். முகம் வந்து ரொம்ப சுருக்கமா ஆயிரும். நம்மள பார்க்கறதுக்கே வந்து ஏஜ்னிங் லுக் மாதிரி இருக்குங்க. இத அவாய்ட் பண்றது தான் நம்ம சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றோம். சம்மர் டைம்ல மட்டும் தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா? இல்ல நல்ல வின்டர் சீசன்ல அல்லது வந்து மழை காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்லா? அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து எல்லா டைம்லயுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுங்க. இந்த டைம்ல அதாவது சம்மர்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த யுவி ரேஸ் வந்து ஜாஸ்தியா வரும். அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றோம். சன்ஸ்கிரீன்ல வந்து இதெல்லாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்க ஸ்கின்னுக்கு வந்து எப்படி செட் ஆகும்? அதனால நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம தாங்க பார்த்து செலக்ட் பண்ணணும். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சன்ஸ்கிரீனை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வெயில் டைமை பொறுத்த அளவுக்கு நல்லா ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணாதான் அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். இப்போ நிறைய சன்ஸ்கிரீன்ல வந்து ஆலிவேரா ஜெல்லு, ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட், குங்குமாதி ஆயில் இந்த மாதிரி வச்சு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டுமே வச்சு ரெடி பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீனும் இருக்குங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல பெட்டரா இருக்கும். இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து சன்ஸ்கிரீனை பத்தி கேட்டிருக்காங்கங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.